உண்டாக்கின சர்வ வல்லவன் கர்த்தாவே, எங்களை உம்முடைய கரத்தினால் உருவாக்கி உமக்கு சாட்சிகளாய் நிலைப்படுத்தும்படியாய் உம்முடைய ஆவியை எங்கள் நடுவிலே கட்டளையிட்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ள பாத்திரங்களாய் வெற்றி சேர்க்க நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. தேவாதி தேவனுடைய ராஜரீகம் கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே கர்த்தாவே நீர் பெருக, நாங்கள் சிறுக. கர்த்தருடைய நாமம் மேக்கசியாக்கள் அகத்வாலா உயர்ந்த அடைக்கலமாக எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறையா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே, எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். விசேஷித்தவனமாய் இந்த கொடுங்கூர் பகுதியிலே உம்முடைய தூய இரத்தத்தை தெளித்து வேலடைக்கிறையா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை, சித்தமில்லை. கர்த்தாவே, அனைத்து ஜெப கூடாரங்களிலும் கர்த்தாவே உம்முடைய எழுப்புதல் கீதம் ஒலிக்க கர்த்தாவே ஹசல் அகர்வா கசி ஆக்கல் அகத்வாலா உம்முடைய வல்லமுள்ள கரம் கிருபை தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் எழுந்தருளினார் என்கிற தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துணி ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் துணிக்க கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சபைகளையும் சாட்சிகளாய் நிலைப்படுத்துங்க. தேவ கிருபைக்குள்ளாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவருடைய சமூகம் இந்த சேலவாயில் பகுதியிலும் இந்த ஊழியத்தை கொடுத்தவன் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதை தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் பாடல்களை பாடி துதிக்கும்படியாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, லேவியர்களாய் எழும்பக்கூடிய பிள்ளைகள் குடும்பங்கள் ஆஸ்வாதமாக நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிற கரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளாய் எண்ணங்களை மூடி மறைத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியாய் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேவாதி தேவனுடைய கருத்துக்குள்ளாய் இந்த நாளின் ஆராதனையில் கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாய் என்னை எங்களை மூடி மறைத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே, அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே, உம்மாடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது, உம் மாடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது. பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே, அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும்
பனி போலுள்ளது. உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது. உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது. உம் முகமோ சூரியன் போலுள்ளது. உம் ஆடைகள் வெண்பனி போலுள்ளது. உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது. உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது. உம் முகமோ சூரியன் போலுள்ளது. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. தலைமுறை தலைமுறையா நீராளுகை செய்பவரே. அசையில்லா ராஜ்யத்தை நீர் எனக்காக வைத்தவரே. தலைமுறை தலைமுறையா நீராளுகை செய்பவரே. அசையில்லா ராஜ்யத்தை நீர் எனக்காக வைத்தவரே. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. தலைமுறை தலைமுறையா நீராளுகை செய்பவரே. தலைமுறை தலைமுறையா அசையில்லா ராஜ்யத்தை எனக்காக நீர் எனக்காக வைத்தவரே. அவர் ஒருவரை பார்க்கிறேன். தலைமுறை தலைமுறையா துதிகள் மத்தியில் நீராளுகை செய்பவரே. அசையில்லா ராஜ்யத்தை வாய் திறந்து சொல்லுவோம். நீர் எனக்காக வைத்தவரே. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. தலைமுறை தலைமுறையா நீராளுகை செய்பவரே. அசையில்லா ராஜ்யத்தை நீர் எனக்காக வைத்தவரே. தலைமுறை தலைமுறையா நீராளுகை செய்பவரே. அசையில்லா ராஜ்யத்தை நீர் எனக்காக வைத்தவரே. பாத்திரரே பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே. 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 பரிசுத்தரே துதிகளிலே வசிப்பவரே.
நிறைந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே, உம்மாடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது, உம் நாடுகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது. பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே. ஹல்லேலூயா. வாய் திறந்து துதிப்போம், வாய் திறந்து துதிப்போம், வாய் திறந்து துதிப்போம். மேசான கிருபை கசியாக்கதுவாலா அவருக்கு முன்பாய் காணப்படுகிற நாம் அவரை புகழுவோம், அவரை புகழுவோம், அவரை புகழுவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். அவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் தலைமுறைகளை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை உயர்த்துவார். மேன்மையும் நன்மையும் தொடரும், நன்மையும் கிருபையும் தொடரும். அவருடைய கம்மிக்காக ராஜரிகம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக உள்ள முடிய ராஜ்யத்திற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா புகழுக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ஐயா. நீர் சாலா கரா கதியாசா கஸ்வலா கரவே விலா கத்வாலா. பூமியின் கடையாந்தத்தில் இருந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பை ஊற்றி நீங்களே, உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பரிசுத்த ஆவி அளவில்லாதவனை ஊற்றி கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஐயா. நீ சாலா கதுவாலா. எவ்வளவே தகுதியற்ற பாவிகளாய் காணப்பட்ட எனக்கு எங்களுக்கு உம்முடைய அன்பை பூர்ணமாய் ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய், பூர்ணமாய் ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய், பூர்ண கிருபைகளுக்காய் நன்றி. சாலா நிகாராலா நானே காலானா துவாலா லேகசியா கலா கதுவாலா. எவ்வளவு அன்பு ஐயா, எவ்வளவு அன்புள்ளவன், எவ்வளவு அன்புள்ளவன் நீ, எவ்வளவு அன்பா எங்களை நடத்தி வந்தி. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை போல, பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல என்னை எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எவ்வளவேனு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய அன்பின் பூரண கிருபைகளுக்குள்ளாய், உம்முடைய முகத்தின் சூரிய ஒளியை போல காணப்படக்கூடிய உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் செத்து போன எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி ஐயா. செத்து போய் கிடந்த எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி ஐயா. செத்து போன சரீரங்களை எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய நரம்புகளை உயிர்ப்பித்தீரே, எங்களுடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறீரே, எங்களுடைய சதைகளில் உம்முடைய வல்லமை தங்கிட்டு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கலிகூற உம்முடைய ஆவியை, உம்முடைய ஜீவனை ஊற்றி கொண்டே இருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த அன்புக்கு இடாய், இந்த அன்புக்கு இடாய் நாங்கள் எதை செலுத்துவோம்? உம்முடைய அன்பை புகழுகிறோம், உம்முடைய அன்பை உயர்த்துகிறோம். ஏகசியா கலாகதியா சாலாகதியாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
Hallelujah, 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 எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி. இஸ்ரவேலின் ஜெயபலமாண்டிய கருத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினீர், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கின உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேவாதி தேவனுடைய கரமும் கருவையும் கத்தாவி உமக்கு உகந்த பாத்திரமாய் வனவீராக. பிள்ளைகளுடைய தலைமுறைகள் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக நிலைத்திருக்கவும் கத்தாவி உம்முடைய வார்த்தையினாலே கத்தாவி பிள்ளைகள் சாட்சியாக விளங்கவும் கத்தாவி உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. இந்த நாளின் ஆராதனையிலும் கத்தாவே தொடக்கத்திலிருந்து முடிவரையிலும் கத்த நடத்தினேன். தொடர்ந்து கத்தாவி உம்முடைய கரம் கருவை தகப்பனே கத்தாவே சாட்சி பகுதி, காணிக்கை பகுதி மற்றும் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரையா. தேவனுடைய கரம் கருவை தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய மகளை முடி மறைத்து மகிமைப்படுங்க. கத்தவுடைய முகத்தின் பிரகாசத்தினால் இன்னும் நாங்கள் பிரகாசமுடைய கத்த கருவை தாங்க நடத்துங்க. ஏசுன்றது நல்ல பிதா, ஆமென். చెల్లింతును ఏడాది కోడెలనా వేలాది పొట్టేళ్ళనా ఏడాది కోడెలనా వేలాది పొట్టేళ్ళనా నీవు చేసిన ఉపకారములకు నేనేమి చెల్లింతును. వేలాది నదులంత విస్తార తైలము నీకిచ్చిన చాలునా. వేలాది నదులంత విస్తార తైలము నీకిచ్చిన చాలునా. గర్భఫలమైన నా జ్యేష్ఠ పుత్రుని నీకిచ్చిన చాలునా. గర్భఫలమైన నా జ్యేష్ఠ పుత్రుని నీకిచ్చిన చాలునా. నీవు చేసిన ఉపకారములకు నేనేమి చెల్లింతును. మరణపాత్రుడనై యున్న నాకై మరణించితివి సిల్వలో. మరణపాత్రుడనై యున్న నాకై మరణించితివి సిల్వలో. కరుణ చూపి నీ ప్రేమ మార్గాన నడిపించితి యేసయ్యా. కరుణ చూపి నీ ప్రేమ మార్గాన నడిపించితి యేసయ్యా. నీవు చేసిన ఉపకారములకు నేనేమి చెల్లింతును. విరిగి నలిగిన బలియార్పణముగా నా హృదయమర్పింతును. విరిగి నలిగిన బలియార్పణముగా నా హృదయమర్పింతును. రక్షణ పాత్రను చేబూని నిరంతము నిన్ను వెంబడించెదను. రక్షణ పాత్రను చేబూని నిరతము నిన్ను వెంబడించెదను. ఏ నీవు చేసిన ఉపకారములకు నేనేమి చెల్లింతును. ఏడాది కోడెలనా వేలాది పొట్టేళ్ళనా. ఏడాది కోడెలనా వేలాది పొట్టేళ్ళనా. నీవు చేసిన ఉపకారములకు నేనేమి చెల్లింతును. Praise the Lord. கிருபை கிருபையே என் தேவ கிருபையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம்
கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை கிருபையே என் தேவ கிருபையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. மனதுருகும் கிருபை, தேடி வந்த கிருபை, தேற்றுகின்ற கிருபை, அணைத்து கொண்ட கிருபை. மனதுருகும் கிருபை, தேடி வந்த கிருபை, தேற்றுகின்ற கிருபை, அணைத்து கொண்ட கிருபை. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை கிருபையே என் தேவ கிருபையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. பதிலளிக்கும் கிருபை, பாதுகாக்கும் கிருபை, பரிந்து பேசும் கிருபை, பரலோகம் சேர்க்கும் கிருபை. பதிலளிக்கும் கிருபை, பாதுகாக்கும் கிருபை, பரிந்து பேசும் கிருபை, பரலோகம் சேர்க்கும் கிருபை. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை கிருபையே என் தேவ கிருபையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கண்ணீரை துடைக்கும் கிருபை, கலக்க நீக்கும் கிருபை, பாடுகளேற்ற கிருபை, பலனை அளிக்கும் கிருபை. கண்ணீரை துடைக்கும் கிருபை, கலக்க நீக்கும் கிருபை, பாடுகளேற்ற கிருபை, பலனை அளிக்கும் கிருபை. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. 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 கிருபை கிருபையே என் தேவ கிருபையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. அற்புதமான கிருபை, ஆத்மநேசரின் கிருபை, ஆசீர்வதிக்கும் கிருபை, ஆண்டவர் இயேசுவின் கிருபை. அற்புதமான கிருபை, ஆத்மநேசரின் கிருபை, ஆசீர்வதிக்கும் கிருபை, ஆண்டவர் இயேசுவின் கிருபை. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. கிருபை கிருபையே என் தேவ கிருபையே. கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. உம் கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லையே. செபிப்போம். எங்கெங்க சத்தமே காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப 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 சந்தோஷன்றதுனால 3 முறை ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாட்டில் நடக்கிற காரியங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்கங்கே போகிற உள்ள நாட்டுக்குள்ள கலவரம். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் சின்ன பிள்ளையிலேருந்து, அது பெண் பிள்ளை குழந்தையா இருந்தாலும் சரி, வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழும்போது
நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி? பொல்லாத நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். ஏதோ நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இருக்கிற நாட்கள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கும் போது எப்படி பிரயோஜனப்படுத்த முடியும்? நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்வதின் மூலம், நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்வதின் மூலம் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா காத்துக்கொள்ளலாம். அப்போ நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு காரியம் சொல்றாரு. இது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஐந்து 16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? யாருக்கு முன்பாக பிரயோஜனப்படுத்தணும்னா கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள் யார்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பார்கள். இதுல நாய்கள் அப்படின்னு கொடுத்துக்கும்போது நம்ம வளர்க்கிற நாய் இல்லை. நாயின்னு சொன்னா அதுக்கு நல்ல குணம் ஒன்று உண்டு. என்னன்னா நன்றி விசுவாசம். ஆனா அதே நேரத்தில் அதுகிட்ட இருக்கிற ஒரு கேடான காரியம் என்னன்னா அது தான் கக்கினதை திரும்ப தின்னும். இங்க இந்த நாய்கள் அப்படின்னு சொல்றது பின்னிட்டு போனவர்களை தான் குறிக்குதா. நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனா பின்மாற்றத்துக்குள்ள போனவங்க, அப்படிப்பட்டவர்கள் புறம்பானவர்கள். தேவனை அறியாதவர்கள் அவருக்கு புறஜாதியார். ஆனா தேவனை பற்றி அறிந்து இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் உள்ள வரமாட்டாங்க, வர 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 விரும்புறவங்களையும் வரவிட மாட்டாங்க. எப்படி? அவங்களுடைய கிரியைகள் அப்படி இருக்கும். அந்த கிரியைகளை பார்க்கும்போது வர விரும்புறவங்க வராம போயிடுவாங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்துல புறமே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை உன்னிப்பா பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்பாக நம்ம ரொம்ப கவனமா நடந்து கொள்ளணும். எப்படி? ஞானமா நடந்து கொள்ளணும். ஞானமா நடந்து கொள்ளணும். எப்படி ஞானமா நடந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, பிரியமான பிள்ளைகளை போல. பிரியமான பிள்ளை பார்த்துருக்கீங்க? பிரியமான பிள்ளை, அந்த பிரியமான பிள்ளை யாருன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்களுக்கு யாராவது பிடிச்சிருச்சுன்னு வைங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ இல்லை அப்பாவையோ அம்மாவையோ அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே அவங்களும் செய்வாங்க. நான் என் கண் கூட பார்த்தது. என்னோட அண்ணன் பிள்ளைங்களுக்கு என் மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவர் என்ன செய்வாரோ அதை அப்படியே அவங்களும் செய்வானுங்க. அவர் எப்படி உட்கார்றாரு, எப்படி கணத்தில் கை வச்சுட்டு உட்கார்றாரு, எப்படி தலை சாச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுவார், இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி அப்படியே அவங்களும் சின்ன வயசுல செஞ்சு காட்டுவானுங்க. இந்த பிரியமான பிள்ளைகள் இருக்கிறது போல நாமும் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, பின்பற்றுகிறவர்கள்னா ஃபாலோவர்ஸ். இந்த ஃபாலோவர்ஸ்க்கு இன்னும் ஆழ்ந்த அர்த்தத்தை சொல்ல போனா அவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள். பாரதியாரை பிடிச்ச இன்னொரு மனுஷன் தன்னோட பேரை பாரதிதாசன் மாத்தினான். பாரதிதாசன் அப்படின்னும் போது அவருக்கு அடிமை, அவருக்கு அடுத்து அவருக்கு இளையவர். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு தேவனை பின்பற்றுகிறவர்களா இருப்போமானால் நம்ம அவருடைய தாசர்களா இருக்கிறோம். பேர்ல நம்ம போட வேண்டாம், ஆனா நம்மளோட நடக்கை அதை வெளிப்படுத்தணும். சஞ்சரித்தல், அதுக்கான ஒரு வார்த்தை சஞ்சரித்தல். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான்.
இந்த சஞ்சரித்தல் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறதா? அடுத்த வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி? கிறிஸ்து தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலியாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம நம்மளுடைய உயிரை நம்ம வெட்டி ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கணும். இந்த இருதயத்தை அவருக்கு கொடுக்கும்போது அவர் அதில் வாசம் செய்வார். ஆனால் அழுக்கான இடத்துல, பாவம் நிறைஞ்ச இடத்துல தேவன் வாசம் செய்ய மாட்டார். பாவியா இருக்கிற ஆண்டவரே நீர் என்னிலே வாசம் செய்யணும் போது அவர் உள்ள வருவாரு. பாவம் எல்லாம் தலை தெறிக்க ஓடி போகும். அவர் வாசம் செய்வார். அவருக்கு தேவையான பலி அதுதான். இருதயத்தை, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. மகனுக்கு மட்டும் இல்ல, மகளுக்கும் அதுதான். ஆண்டவர் பொண்ணு கொடு, பொருளை கொடுன்னு கேட்கல, சொத்தை கொடு அப்படின்னு கேட்கல. உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா அதை பண்படுத்துவார். அதை பண்படுத்தி கிரிகையின் மூலமா வெளிப்படுத்தி நம்ம 20, 60, 100 பலன் கொடுக்கிற மாதிரி நம்மளை மாற்றுவார். அடுத்தது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல சொல்லப்படவும் கூடாதுன்னா அவைகளுக்கு நம்மளுடைய சிந்தனையில் இடமும் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேப்பர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காரியங்கள் இல்லாம இருக்காது. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பால கணவன் மனைவியை கொன்றான், இல்ல மனைவி ஏதோ ஒண்ணு, இல்ல பாலியல் பலாத்காரம், அங்க திருட இங்க கொலை, இந்த மாதிரி இதுதான், வேற எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட காரியம் நம்ம இடத்துல சொல்லப்படவும் கூடாது. அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள் வரக்கூடாது. சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நம்ம ஏறெடுத்து படைக்கிற பலி என்னன்னா ஸ்தோத்திர பலி. அது நொறுங்குண்ட இருதயத்துல இருந்து வரும்னா அது ஆண்டவருக்கு பிரியமானது தான். ஆனா ஒரு அசுத்தமான இருதயத்துல இருந்து வரும் அப்படின்னா அதுக்கு அவருக்கு பிரியம் இல்லை. அதே வேளையில நம்மளுக்குள்ள வீம்பு, வம்பு குணம், அகங்காரம், அவருக்கு பிரியமில்லாத கோபம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அதுவும் அவருக்கு பிரியம் இல்லை. அது தகாதவையா போகும். பலியிடும் போது ஆண்டவர் முன்ன பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் சொன்னது, உங்களுடைய பலி, அந்த பலி செலுத்துறது எந்த கரையும் இல்லாம, நொண்டி இல்லாம, ஊனம் எதுவும் இல்லாம ஒழுங்கா நல்லதா இருக்கிறத பலி செலுத்தணும்னு. அப்போ இருதயத்துல ஊர்பட்ட குப்பைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நான் ஸ்தோத்திர பலி செலுத்துறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்னா அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு. சுத்தமான இருதயத்துல இருந்து வர ஜெபம் அவருக்கு பிரியம். நொறுங்கி இப்ப ஒண்ணுமே இல்ல, கைவிடப்பட்டேன், எனக்கு யாருமே இல்லை, ஆறுதல் இல்லை, தேர்தல் இல்லை, எல்லா இடமும் பிரச்சனை, பாடுகள் இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலப்பா, கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி அழுங்க. உங்களுடைய ஸ்தோத்திரம் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா உங்க கண்ணுல இருந்து விழுகிற ஒவ்வொரு துணியும் அவருடைய கையில இருக்க, அவர் வச்சிட்டு இருக்காரு, அந்த மெஷர்மெண்ட் இருக்க, அந்த ஒவ்வொரு துணியும் வீணா போகாது. அடுத்த வசனம், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன அறிந்திருக்கிறோம்? யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் படுங்க. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல்
தெய்வ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள், மேற்சொல்ல காரியங்கள், விபச்சாரமோ, அசுத்தமான விக்கிரக ஆராதனையோ, பொருள் ஆசையோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளிடத்துல இருந்தா நாம யாரு? கீழ்ப்படியாத பிள்ளைகள். இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது என்ன வரும்? தேவ கோபாக்கினை வரும். அது சரி. அடுத்த சிலர் நம்ம ஒழுங்கா இருக்கிற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து பேசி 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 நம்மளை அப்படியே கொண்டு போயிடுவாங்க அவங்க லைனுக்கு. வீண் வார்த்தை, வீண் பேச்சு, இதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஆதாம படைச்சு ஏவாளை உருவாக்கி தோட்டத்துல வச்சப்போ அங்க 2 மரங்கள் இருந்தது. ஒண்ணு தொடாதேன்னு சொன்னார், அதனோட கனியை நீ பறித்து புசிக்காதன்னு சொல்லியிருந்தாரு. ஆதாமுக்கு சொன்னதை ஆதாம் ஏவாளுக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த சர்ப்பமானது என்ன பண்ணுச்சுதுன்னா, ரொம்ப நேக்கா வந்து ஏவாள் கிட்ட பேசி பேசியே ஏமாத்துச்சு. இன்னைக்கு பேசி பேசியே ஏமாத்துற கூட்டம் ஜாஸ்தி. எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கூட்டாளியாக கூடாது. எப்படின்னு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறோம், நீங்க 2 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க கமிஷன் கொடுப்போம். இந்த 2 பேர் 4 பேர் சேர்த்து விட்டா அவங்களுக்கு கமிஷன் கொடுப்போம். எல்லாம் சேர்த்து விடுறதெல்லாம் சரி. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கலெக்ட் ஆனோடனே அவங்க எல்லாத்தையும் துருட்டி எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா சேர்த்து விட்டவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு இருக்கணும். பணம் போச்சு, இவங்களோட பணமும் போயிருக்கும், சேர்த்து விட்ட கூட்டம் கேள்வி கேட்கும். இந்த மாதிரி பண்றவங்க அதிகம். இப்போ சைபர் கிரைம்னு வேற ஒரு விதத்துலையும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி, நான் உன் அமௌண்ட் உனக்கு நான் தவறா நான் வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டேன், தவறா அனுப்பிட்டேன், நீங்க அது கொஞ்சம் பார்த்து எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு. இல்லை ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி அந்த லிங்கை தொடுங்கன்னு தொட்ட அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் அத்தனையும் போயிடும். சிலர் பேசி செய்வாங்க. இந்த மாதிரி பம்பு வீண் வார்த்தைகள் மூலமா வரும். எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வசனம், 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் அப்படின்னும் போது என்ன? தேவனை அறியாததற்கு முன்பு, ரட்சிப்பு அடைவதற்கு முன்பு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு பாவிகளாய் இருந்தோ, அந்தகாரத்திலே இருளிலே வாசம் பண்ணினோம். அப்படிப்பட்டவர்களை தேவன் முன்குறித்து தெரிந்தெடுத்து நம்மளே அவர் பிரவேசித்தது நிமித்தம், நம்மை தம்முடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் இடத்துல என்ன வராதுன்னா, அந்தகார கிரியைகள் வரவே வராது. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்கிறபடி நாமும் நடந்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடப்பாங்க? வெளிச்சம் பின்பற்றி போறோம், அந்த வெளிச்சம் எப்படி இருக்கோ அது பின்னாடியே தான் போவோம். அப்ப அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே தான் நாமும் நடப்போம். அடுத்த வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனிகள் அது எப்படி விளங்கும் அப்படின்னு சொன்னா, நற்குணம், சகல நற்குணம், நீதி, உண்மை. அடுத்த வசனம் பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். மேற்சொன்னவை ஆவியின் கனி, சகல நற்கிரியைகள், நீதி, உண்மை, இது அனைத்தும் கர்த்தருக்கு பிரியமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று நம்மை சோதித்து அறிந்து ஆராய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? ஆவியின் கனி இருக்குதா? நற்கனிகள் இருக்கா? நற்கிரியைகள் இருக்கா? நீதி இருக்கா? உண்மை இருக்கா? உத்தமம் இருக்கா? தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அடுத்தது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உண்மையும் உத்தமமா இருக்கிறோம், அப்போ தேவன்ல கனி கொடுப்போம்.
சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு சத்ருவானவன் ஒவ்வொரு விதத்திலையும் நம்மளை வஞ்சிப்பான். அவன் வருவான் அவன் கரெக்டா எங்க இடம் கிடைக்கும், எங்க கேப் கிடைக்கும், உள்ள நுழையலான்னு பார்த்து வருவான். அப்படி இருக்கும்போது நம்ம அலர்ட்டா இருந்தோம்னா, எச்சரிக்கையா இருந்தோம்னா, இந்த அந்தகார கிரியைகள்ல இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். இது என்ன கனியற்ற அந்தகார கிரியைகள்? கனியற்ற அந்தகார கிரியைகள் என்னது? இதனால எந்த பலனும் கிடையாது. தேவனுக்குள்ள இருந்தோம்னா நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். தேவனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா கனியற்றவர்களா தான் இருப்போம். அடுத்த காரியம், அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே. யாரு? அந்தகாரத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள், ஒளிப்பிடத்திலே காரியங்களை செய்கிறவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள். இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வெளியே சொல்லப்பட முடியாது. அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அவலட்சணமா இருக்குது. இந்த அவலட்சணமான காரியம் நமக்குள்ள வரக்கூடாது. அடுத்த வசனம், அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. மறைவான காரியம் ஒன்றுமே இராது, அனைத்தும் வெளியரங்கமாகும். வீட்டிலே சொல்லப்பட்டது வீட்டின் கூரையின் மேல் சொல்லப்படும் அப்படின்னு நான் சொல்லல, வேதத்துல சொல்லியிருக்க, நான் சொல்லல. மறைவா செய்யப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாகும். அந்த காலத்தில் செய்யப்படுகிற பாவ இருளில செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். இப்படிப்பட்ட காரியங்களுடைய சிந்தனையோ எண்ணங்களோ அதை பற்றி பேசுவதோ நம்மிடத்தில் கூடாது. அப்படி பேசுறவங்க யாராவது இருந்தா அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறது நல்லது. அப்படிப்பட்ட காரியங்களை மறுபடியும் தேடி வந்து திரும்ப திரும்ப பேசுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொண்டு அவர்களோடு சேராமல் விலகி இருப்பது நல்லது. அடுத்தது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து, சரி, அது என்ன? மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோர் உணர்வில்லாதவர்கள். மரித்தோர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லி, என் கண்ணே, என் ராஜா, என் வயிறுமே அப்படின்னு சொல்லி அழுதாலும் கேட்க போறது இல்லை. அவங்கள அடிச்சாலும் உரைக்க போறது இல்லை. ஒன்றும் எழுந்து வந்து என்ன ஏதுன்னு கேட்க போறது இல்லை. போச்சு, ஆவி போச்சுதுன்னா ஒண்ணுமே இல்லை. நாம தான் இங்க கதறிட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொன்னா, நான் கூப்பிடுறேன், நான் சொல்றேன், உணர்வு இல்லாம இருக்காதேன்னு சொல்றாரு. தேவன் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆனா உணர்வு இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னு அதுக்கு செவி கொடுத்து கேட்காம, என் வாழ்க்கையில நன்மை நடக்கல, என் குடும்பத்துல நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். செவி கொடுத்து கேள், பிரகாசிப்பேன்னு சொல்றாரு. செவி கொடுத்து கேள், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இது யாருக்கான காரியம் எனக்கு தெரியாது. தேவன் உள்ளத்தின் ஆழத்தில பேசுகிறவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, குறிப்பிட்ட ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சொல்றது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு. நான் பேசுறேன், என் சத்தத்துக்கு நீ செவி கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க செவி கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களுக்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் அழகா செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து. ஏன்னா இந்த புறமே இருக்கிறவர்களோட வேலை என்னன்னா, நம்ம என்ன செய்யறோம் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சதுன்னா உடனே பிடிச்சி இழுப்பாங்க. நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவலான்னுவாங்க. பொறுமை இருக்கிறவங்களுக்கு வேலை அதுதான். சாத்தான் அவங்களை அழகா யூஸ் பண்ணுவான். அதனால ஒவ்வொரு காரியத்தையும்
நம்ம கவனமா செய்யணும், ஞானமா செய்யணும். ஞானமா செய்யணும்னா அது அவர் பற்றினா மட்டும்தான் முடியும். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பூமியிலே கிறிஸ்து வாழும்போது தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போதும் தேவனுடைய சித்தம் என்னது என்று அவர் அறிந்திருந்தபடியால் அவர் என்ன பண்ணாரு? பயந்து ஓடல, தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு தேவனுடைய சித்தம் உங்களையும் என்னையும் குறித்து என்ன இருக்கோ அதை தெரிந்து கொண்டு அதன்படி ஒப்பு கொடுத்து நம்ம நடந்தோம்னா அது நல்லது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அடுத்தது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இங்க மதுபான வெறி அப்படின்னு சொன்னா அடிக்ஷன். தண்ணி அடிச்சு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அடிக்ஷன், எதுனாலே ஒன்று நம்ம இழுக்கப்பட்டு நம்ம சுய நினைவற்ற நிலையில மதியற்றவர்களாய் சிலர் மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சா அவ்வளவுதான், நோண்டிட்டே இருப்பாங்க, டைம் போறதே தெரியாது. பேச ஆரம்பிச்சா சிலருக்கு நேரம் போறதே தெரியாது, பேசிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேசுறதும் பலருக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நம்ம பேசணும்னா அது நல்லது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் பிறருக்கு பிரயோஜனமாவற்றை பேசுங்கள். ஆனா பிரயோஜனம் இல்லாம வீணான காரியங்களை, ஊர் காரியங்கள், உலக காரியங்களையும் பக்கத்து வீட்டு காரியங்களும் பேசினால் ஒன்றுமில்லை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆவியினால் நிறைந்து, ஆவி ஆத்துமா சரீரம், இந்த ஆவி உள்ள, சரீரம் மேல, நடுவுல ஆத்துமா. இந்த சரீரம் கரைப்பட்டுச்சுன்னா ஆவி ஆண்டவர்கிட்ட போகாது, நரகத்துக்கு போகும். ஆவி ஆத்துமா சரீரம், இந்த ஆவியானது தேவனிடத்துல போகணும்னா சரீரமானது கரைப்படாம இருக்கணும். சரீரமானது கரைப்படாம இருக்கணும்னா 5 அவயங்களையும் அடக்கி ஆளணும். 5 அவயங்கள் கண்ணு, காது, மூக்கு, நாவு, அடுத்து நம்மளுடைய தோல். இந்த 5 காரியங்களையும் நம்ம அடக்கி ஆண்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரீரம் கரைப்படாது. கரைப்படாத சரீரம் இருந்து தேவனுக்குள்ள இருப்போமானால் இந்த ஆவியானது அவரிடத்துல போகும். மாம்சம் பலவீனமானது. இந்த மாம்சமானது பலவீனமா இருக்கிறபடியால் நம்ம தேவனிடத்தை பார்க்கும்போது அது உற்சாகமாக்குறது அவரால் கூடும். அவர் அது பலவீனத்தை எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். நான் பலனற்று போனேன், எனக்கு பலன் இல்லைன்னா தத்துவத்தை கொடுக்க அவர் சரி ரெடியா இருக்காரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து, சங்கீதங்களினாலும் கீர்த்தைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. எப்படி இருக்கணும்னா ஒரு ஹோலி கம்யூனிகேஷன் இருக்கணும், பரிசுத்த கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்போ ஆண்டவரை பற்றியே தான் நம்ம பேசுவோம். அவருடைய பாடல்களையும் துதித்து ஆராதிக்கிறது, பாடுறது எல்லாமே செய்வோம். வேறு உலக காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இது. இன்னொன்னுன்னா நம்மளுடைய இருதயத்தில் எந்த நேரமோ எப்பொழுதும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு டினிட்டஸ் எஃபெக்ட் இருக்குன்னு. இந்த டினிட்டஸ் எஃபெக்ட் சில நேரம் ஒன்றுமே இருக்காது, மைல்டாக இருக்கும். சில நேரம் பயங்கரமாக இருக்கும். அது எனக்கு என்னவோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும் போல இருக்கும், தோணும் அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது. இதில் என்னன்னா ஒரு விக்கிரகத்தோட பேர், அந்த பேரு காதுக்குள்ளே எனக்கு குழப்பட மண்டையில் ஒழிக்கிற மாதிரியே இருக்கும். என்ன ஆண்டவரே இதுன்னு. அப்போ அல்லேலூயா அப்படின்னு சொல்லி எப்போ அந்த மாதிரி சத்தம் கேட்டாலும், நீர் என்னோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, நீர் என்னை இந்த இதில் இருந்து வெளியே கொண்டு வந்தபடியால் உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி, இந்த விதத்திலிருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி 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 ஜெபிச்சுட்டே இருப்பேன்.
ஜெபிக்கும் போது அந்த சிந்தனைகளோ அந்த காரியங்களோ என்னை விட்டு எடுபட்டு போகும். அப்ப நம்மளுடைய இருதயத்துல தேவனை ஆராதிச்சுட்டு அவரை துதிச்சுட்டு அவரை பாடிட்டே இருந்தோம்னா தீங்கான காரியமோ பொல்லாங்கான காரியமோ நம்ம அண்டாது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆனா எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிப்போமா? நல்லா சந்தோஷமா இருக்கும் போது சந்தோஷம் ஆண்டவரே நன்றி 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 நன்றி. வீட்டுல நல்ல காரியம் நடந்தா ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நம்மளுக்கு தேவையான நன்மை கிடைச்சா ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஆனா ஒண்ணுமே இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காம போச்சுதுன்னா, ஐயோ நான் என்ன பண்றது, நான் இதை எதிர்பார்த்திருந்தேனே எனக்கு கிடைக்கலையே. யாரு புலம்பிட்டு இருக்கிறதுன்னு கேக்குறேன். எதுக்காக அப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இல்ல, உங்களுடைய புலம்பல ஆனந்த கழிப்பாக மாற்ற ஆண்டவர் ரெடியா இருக்காரு. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, புலம்பாத. சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப புலம்பிட்டே இருக்கிற ஒரு சகோதரிக்கு புலம்பாத. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு புலம்பாத. புலம்பறத நிறுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு சகலவித விண்ணப்பத்தோடு அவருக்கு செலுத்தினால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு பதில் தர ரெடியா இருக்காரு. காலம் தாமதிக்கும், ஆனா அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். பொய் உரையாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதனால புலம்பாதன்னு சொல்றாரு. புலம்பாதீங்க. அடுத்த காரியம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர். தேவ பயம் என்ன பயம்னா, அவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறாரு, நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறாருன்ற பயம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்ணே நீ காண்பது என்ன என்ன என்ன, கண்ணே நீ காண்பது என்ன. மேலிருந்து இயேசு ராஜா தாழை உன்னை பார்க்கிறார். கண்ணே நீ காண்பது என்ன, காதே நீ கேட்பது என்ன என்ன என்ன, காதே நீ கேட்பது என்ன. இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். காதே நீ கேட்பது என்ன. அடுத்தது நாவு. நாவே நீ பேசுவது என்ன என்ன என்ன, நாவே நீ பேசுவது என்ன. இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். நாவே நீ பேசுவது என்ன. இன்னைக்கு என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம்? நம்ம பேசுற பேச்சு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. சரி, நாட்கள் பொல்லாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் அன்பு கூறுவது போல நாமும் அன்பு கூறணும், எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் தெய்வ பக்தியோடு பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படி தேவனை நெருங்கி வர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சத்ருவோட போராட்டம் அதிகமா இருக்கும். நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நம்மளை அடிச்சு 4 ஸ்டெப் பின்னாடி தள்ளுவான். ஆமா, ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, தேவன்ல பலன் கொண்டு அனல் உள்ளவர்களாய் நம்ம ஆவிய அனலாக்கி நம்ம என்ன பண்ணோம்னா 4ல இருந்து 16 அடி பாய்ந்து போகணும். அப்படி பாய்ந்து போகணும்னா என்ன வேணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13 வரை, ஆக்சுவலா 18 வரை, அந்த 18 வரை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 11ல இருந்து 13 வரை, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாங்களோடும் நமக்கு போராட்டம். ஆகையால்
கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். மீதி வீட்டில் வாசிங்க. சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். சரி, நம்ம ஆண்டவர் கொடுத்த இந்த காலம் குறுகிய காலம், யாருக்கு என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. சில இது ஷார்ட் நியூஸ் ஆப் பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன். ஒரு வாலிப பெண் பிள்ளை 23 வயசோ 25 வயசு தான் இருக்கும். ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறா. குதிச்சு ஆடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே டப்பும் கீழே விழுந்து முகம் குப்புற விழுந்தா, மறைச்சு போனா, உயிர் போச்சு, ஹார்ட் அட்டாக்கு. இன்னொன்று பார்த்தேன், நார்த் சைடில் மத்திய பிரதேஷ் சைடோ எங்கேயோ நடந்த ஒரு காரியம். 8 வயசு குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு வரா, பேக் மாட்டிட்டு அவள் வரும்போதே அவளுக்கு என்ன வலி பெயின் இருந்தது தெரியல. ஆனால் வந்தா அங்கே டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அவள் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் நின்று பார்க்குறா. அவளால் நிற்க முடியல. பக்கத்தில் ஒரு சேர் இருக்கா, அந்த சேரில் உட்கார்றா. டீச்சர்ஸ் யாரும் கவனிக்கல, அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கம் கிளாஸ்க்கு போகிறதுக்காக வந்த குழந்தைங்க எல்லாம் அவளை பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. இவ எதுவும் பதில் சொல்ல முடியல. பேக்கோடு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தா. அங்கே பேசிட்டு திரும்பின ஒரு டீச்சர் பார்த்துட்டு என்னன்னு தூக்கி பார்த்தா ஒன்றும் உணர்வு இல்லை. பிள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினா பிள்ளை மறித்து போனா. 8 வயசு, ஹார்ட் அட்டாக்கு. இன்னொரு இது பார்த்தேன், அதில் என்னன்னா வால் சுழட்டி விளையாடிட்டே இருந்தான். 17 வயசு பையன் வால் சுழட்டி விளையாடிட்டே இருந்தான். அழகாக பண்ணான், ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா குப்புற விழுந்தான். தூக்கி தட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை. அடுத்த நொடி நிரந்தரம் இல்லை. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 13 30 வரை. ஆனால் இந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அவர் எப்போ வருவார், என்ன பண்ணுவார் ஒன்றும் தெரியாது. எப்படின்னா வெளிச்சம் ஒரு இது மின்னல்ங்கிறது இப்படி பாஸ் ஆகிற மாதிரி அவரோட வருகை கனப்பொழுதில் முடியும். அதே மாதிரி தான் மரணமும் சம்பவிக்கும். ஒரு நொடி பொழுது டக் முடிஞ்சிச்சு. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மரணித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்போமா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுமா? நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபா வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபா வரங்களை நம்ம உபயோகிக்கிறோமா? யாருக்கு என்ன கிருபா வரங்களை கொடுத்திருக்கிறாருன்னு தெரியுமா? கொடுத்திருக்கிற கிருபா வரங்கள் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா அதை எப்படி உபயோகிக்கிறீங்க, இல்லை எப்படி உபயோகிக்கணும்னு தெரியுமா? இதை குறித்து தான் ஆண்டவர் சொன்னாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் அவன் ஊருக்கு போகும்போது தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு அவங்க கையில் தளர்ந்த பணத்தை கொடுத்துட்டு, நான் வர வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி போகும்போது, ஒருத்தன்ட்ட 5 தாளந்து, ஒருத்தன்ட்ட 2 தாளந்து, ஒருத்தன்ட்ட 1 தாளந்து. ஒவ்வொருத்தர் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியும் அந்த மனுஷனுக்கு. அதனால அவங்க கிட்ட ஒன்று கொடுத்து போகும்போது 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணான்னா அதை கொண்டு மேலும் 5 சம்பாதிச்சான். 2 தாளந்து வாங்கினவனும் என்ன பண்ணானா மேலும் 2 தாளந்து. ஆனால் அந்த ஒரே ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணானா அது ஒரு இதில் மடித்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சான். அப்போ அந்த மனுஷன் அந்த அதிகாரி என்ன பண்ண போய் திரும்ப வரும்போது இவங்களெல்லாம் கூப்பிடும்போது முதல்ல 5 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணாரா வந்து, நீங்கள் கொடுத்ததை வச்சு நான் மேலும் 5 தாளந்து நான் சம்பாதிச்சிருக்கேன், சரி நல்லது, நீ என்னுடைய 10 இதுக்கு நீ அதிகாரியா இரு அப்படி. அப்போ அடுத்த மனுஷன், நான் நீங்கள் கொடுத்த 2 வச்சு நான் இன்னும் 2 சம்பாதிச்சேன், சரி என்னோட மற்ற பட்டனுக்கு 4 இதுக்கு நீ அதிகாரியா இரு. கடைசியா ஒருத்த வந்தான், ஆண்டவரே நீர் தெளிக்காத இடத்துல எடுக்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால பயந்து
நீர் கொடுத்தத நான் என்ன பண்ணேன், புதைச்சி வச்சேன். இது உங்களோடது, உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். நான் தெளிக்காத இடத்துல எடுக்கிறவன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெரிஞ்சதுனால நீ என் பணத்தை காசுக்காரன்ட்டு கொடுத்து வச்சிருந்தா வட்டி கிடைச்சிக்கொள்ள, நீ அதை வீணாக்குன. புறமான இருளிலே இவனை தூக்கி போடுங்க, புத்தி இல்லாதவன். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த நாட்களிலே என்ன கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபை வரங்களை நம்ம உபயோகப்படுத்த கொண்டோமானால் அவர் முன்பாக நிற்கும்போது, அவர் கணக்கு கேட்கும்போது கணக்கு கொடுக்கலாம். அவர் கணக்கு கேட்பாரு, உனக்கு இத்தனை வருஷம் நான் அந்த பூமியில நான் உனக்கு கொடுத்தேனே, நீ என்ன பண்ண? ஆனா என்ன கிருபை வரும்னு தெரியாம இருந்தோன்னா முட்டாள் அடி முட்டாள் நாம தான். அந்த கிருபை வரும் என்னன்னு தெரிஞ்சு அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியலன்னா அடுத்த முட்டாளும் நாம தான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது அது காரியங்கள். இதுல தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து என்ன கிருபை வரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபை வரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அது முக்கியம். கர்த்தர் நல்லவர். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். இன்னொன்னு, புறம்பே இருக்கிறவர்கள் நம்மளை கவனித்து பார்ப்பதால். அவர்கள் முன்பாக நம்ம எப்படி ஞானமாய் நடந்து, அப்ப ஞானமாய் நடக்கணும்னா அவர் பின்பற்றி போகிறவர்களா இருக்கணும். பின்பற்றுதல் அப்படின்னும் போது சஞ்சரித்தல் சொல்லுவேன். இந்த சஞ்சரித்தல்ல இன்னொன்னு என்னன்னா ஒபீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் இது பாவம் உலகத்துல வர காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொன்னது, ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்லி ஏவாள் கீழ்ப்படியாம அந்த பழத்தை பறிச்சு ஆதாம் கிட்ட கொடுக்கும்போது ஆதாமும் எதிர்கேள்வி கேட்காம அதை சாப்பிட்டது கீழ்ப்படியாமை. அதன் நிமித்தம் பூமியில பாவம் வந்துச்சு. அடுத்த காரியம் என்னன்னா, நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்க காரணம் என்னன்னா அவருடைய கீழ்ப்படிதல். ஒருத்தர்கிட்ட வந்து இந்த காரியம் நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போது, உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு நோவா கிட்ட வந்து இப்படி ஒரு பேழை நீ செய்யணும், இப்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அது என்ன மாறும், அதனுடைய அளவில் இருந்து எல்லாம் அதில் என்னென்ன மிருகங்களை சேர்த்து வைக்கணும், எப்படி அறை இருக்கணும், எவ்வளோ ஆகாரங்கள் சேமித்து வைக்கணும், இது எல்லாமே சொல்லும்போது நோவா அப்படியே செய்தான். நான் சொல்லலை, அந்த வார்த்தை இருக்கு வேதத்தில் அந்த வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் சொல்லும் போது அப்படியே செய்றோம்? சொல்லுங்க பாப்போம். நோவா அப்படியே செய்தான். அதில் அவன்கிட்ட இருந்த அந்த கீழ்ப்படுத்தல் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அவன் மட்டும் இல்லை, அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நாமும் நம்மளுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா கீழ்ப்படியணும். அது எப்படி கீழ்ப்படியணும்? தெய்வ பயத்தோட அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். தெய்வ பயத்தோடு இருப்போம்னா அந்தகார கிரியைகளை விட்டு விலகி இருப்போம். தவறான காரியங்கள்ல ஈடுபட மாட்டோம். விழிப்புள்ளவர்களா இருப்போம், எச்சரிக்கை உள்ளவர்களா இருப்போம். தேவன் இப்ப சொல்றது இந்த காலகட்டத்தில் இதுதான், எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், மோசம் போகாதீருங்கள். என்ன காரியம் உங்களிடத்துல இருக்கு, பிரியமான காரியம் இருக்கா இல்லையா சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா மாத்து, தேவனுக்கு பிரியமானபடி மாற வேண்டும். இந்த வார்த்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கடந்த மாதம் மெசேஜ் கொடுத்துட்டு உள்ள போகும்போதே ஆண்டவர் கொடுத்தார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு இன்னும் ஒரு காரியத்தை வச்சு கொடுத்தாரு, பேசினாரு. என்ன அப்படின்னா, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. நான் என்ன பண்ண, தூங்குகிற நீ விழித்துன்னு. நான் தூங்குறதே இல்லையா ஆண்டவரேன்னு. ஏன்னா எனக்கு தூக்கம் கொஞ்சம் ஒரு 3-4 மாசமா எனக்கு தூக்கமே கிடையாது. ராத்திரி லேட்டாக தூங்குவேன்,
லேட்டாக எழுந்திருப்பேன். நடுவில் இடப்பட்ட நேரத்தில் எழுந்து ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போய் திரும்ப படுத்துருவேன். தூக்கம் வராது. ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுனால 1 மாதத்துக்கு மாத்திரை, அந்த மாத்திரை போட்டால் தூக்கம் வர, ராத்திரியில் தான் போடணும். ஆனால் அந்த மாத்திரை போட்டும் கொட்டை முடிச்சுட்டு இருப்பேன், அப்படியே பார்த்துன்னு இருப்பேன், தூக்கம் வரலை. அப்போ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது, தேவன் என்னோடு பேச சித்தம் கொண்டு இருக்கிறபடியால் அவரிடத்துல பேச, ஜெபத்தில் காத்திருக்க உணர்த்தப்பட்டேன். இப்படி எத்தனை பேருக்கு இதை மாதிரி தேவன் பேச காத்திருக்கிறாருன்னு தெரியல, எத்தனை பேரை உணர்த்திட்டு இருக்காருன்னு தெரியல. உணர்த்தப்பட்டவர்கள் எழுந்து ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னும் போது, இன்னொரு சென்ஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பூமியிலே பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது ஒழுங்கான கணக்கை ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், புத்தியுள்ள வேலையாட்களாய் காணப்பட வேண்டும். புத்தியீனமான மதியற்ற வேலைக்காரனை போல இல்லாமல் புத்தியுள்ளவர்களாக இருந்தோன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலத்தின் அருமையை கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்வு, கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம், கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, அழைக்கின்ற அவர் சத்தம் கேட்டு விடு, அவரையே என்றென்றும் நோக்கி விடு. அழைக்கின்ற அவர் சத்தம் கேட்டு விடு, அவரையே என்றென்றும் நோக்கி விடு. அவர் சத்தம் கேட்டு நடந்து விடு, அவர் சத்தம் கேட்டு நடந்து விடு. அதிசயம் செய்திடுவார், மகிழ்ந்து விடு. அதிசயம் செய்திடுவார், மகிழ்ந்து விடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, விதைக்கின்ற காலத்தை விதைத்து விடு, பலனை சேர்க்கின்ற வேளை சேர்த்து விடு. விதைக்கின்ற காலத்தில் விதைத்து விடு, பலனை சேர்க்கின்ற வேளை சேர்த்து விடு. ஜெபத்திலே உறுதியாய் தரித்து விடு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்து விடு. ஜெயம் தந்தவரை என்றும் துதித்து விடு, ஜெயம் தந்தவரை என்றும் துதித்து விடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு, காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில்
எறும்பை போல் என்றென்ற உழைத்து விடு, எளிதாய் சாத்தானை துரத்தி விடு. எறும்பை போல் என்றென்றும் உழைத்து விடு, எளிதாய் சாத்தானை துரத்தி விடு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படு. அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுத்திடு, அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுத்திடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு, நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு, நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு. கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்வு, கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்வு. கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம், கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு, நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு, நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு. பலத்தின் வேதம் வாசித்தாதான் மற்ற வேதம் என் மன மகிழ்ச்சி. மற்றவங்களுக்கெல்லாம் எனக்கு நான் முதல்ல பார்க்கணும் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ருசிக்கலைன்னா சொல்ல முடியாது. ஆண்டவரை கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்த ஒவ்வொரு கிருபைக்கா நன்றி செலுத்தணும். அவர் இரக்கம் பெரிது, அவர் கிருபை பெரிது, அவர் வல்லமை பெரிது, அவர் தயவு பெரிது. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு. என்ன வருமா? கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். உலகம் சாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. சொல்ல பணம் கோவம் வருது. என்ன சொல்றது? சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, சொல்லணுமா வேண்டாமா? அருமையான தம்பி இருக்கார் ஜோஸ், அவர் காலேஜில் லெக்சரர். என் மகளுக்கு கூட அந்த திட்டங்கள் நாடர் காலேஜில் லெக்சராக இருந்தார். 1 டிகிரி உண்டு. எதுக்காக சொல்கிறேன்னா ஏன் நம்ம நல்லா இருக்கேன். நம்ம ஆண்டவர் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனாலே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே அவர் நாமும் நம்மில மகிமைப்பட, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அது தெரியாது. யாருக்கா தெரியுமா? தெரியாது. என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவா. ஆண்டவரை கேட்கத்த ஒரு அருமையான சகோதரி இந்த பாதையில் போகும்போது கையில் பைபிள் வச்சிருந்தா, துக்கத்தோடு அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா. காலியான மைதானம் வந்திருக்கும் போது யார் வழிகட்ட ஒன்றும் தெரியல. அழுதேன், புலம்பினேன். அந்த வேளையில் இந்த வேதத்தை பார்த்த பிறகு தான் அந்த அம்மா சபைக்கு போகிறவங்க அதனால தப்பான வழியெல்லாம் போனதில்லை, இந்துக்கள் ஆச்சாரத்துக்குள்ளே கடந்து போனதில்லை, என் பாட்டு நல்ல ஜபத்துக்குள்ளே இருந்தவர்கள். அதனால் எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஒரு வழிநடத்தல் ஜபத்தினால் தான் ஜெயம். இன்றைக்கு ஜபம் அனுதின நீதிமொழிகள் வாசிங்க. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? டெய்லி உங்கள் பிள்ளைகளை வாசிக்க சொல்கிறீங்களா? வாசிக்கிறாங்களா? கேட்குறீங்களா? வாசிக்க சொல்லுங்க. ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு செய்வார். வசனம் இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியம்னா நான் ஆலோசனையாக சொல்கிறேன், தமிழ் பைபிளை வாசிக்க சொல்லுங்கள். அப்போ கற்றுக்குவாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கொண்டாந்து கொள்வாங்க. ஆண்டவரை கர்த்தர் கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சீக்கிரம். விதைக்கின்ற காலத்தில் விதைத்து விடு, இது பலனை அவர் தருவார், நீ கொடுக்கறது இல்லை. அதே வேளையில் கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். எறும்பை போல் என்றென்று உழைத்து விடு, எளிதாய் சாத்தானை துரத்தி விடு.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படு. அவரிலே பேரளவில் நிலைத்திருக்கணும். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், அழுக வரும், கண்ணீர் வரும், அவமானம், நின்ற எல்லாம் வரும். வருமா வராதா? ஆண்டவரை கேட்கட்டும் சொன்னாரா இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கள். நான் கண்ணெஞ்சில கைய வைங்க, நான் உனக்குள்ள இருக்கிறவ பெரிய காரியங்களை செய்வான். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்களே. உலகத்தில் உள்ளவர்களே உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்ல, வாய் திறந்து சொல்லு. பெரியவர் என்ன செய்வாரு? எங்க போவ? ஆண்டவர்கிட்ட போ. இஃப் யூ வாண்ட் எனிதிங், நான் என் மகன்டா தான் சொல்லுவேன். டோன்ட் ஆஸ்க் மீ, யூ ஆஸ்க் தி லார்ட். என்ன கத்தருக்கு மகிமையுண்டாகட்டும். பெரிய காரியங்களை கத்தராக்கி தேவன் செய்கிற ஒரு ஆக்கிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். என் விசுவாசத்தை அழித்து போட சத்து கிரியை செய்கிறா. கத்த நம்மோடு இருக்கிறா. பிரயோஜனமான காரியம். ஆவியானவர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்தவராக இருக்கிறா. எங்களை தாழ்த்துக்கிறோம். அதை சேர்த்து காணப்படுங்க. பயங்கரமான அழிவு இருக்குங்க, நிலநடுக்கம், அதோடு மட்டுமல்ல வியாதியின் பெருக்கம். பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் கவனம். கர்த்தர் சொன்னதுனாலே நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். தேவனாக்கே கர்த்தர் வாலிபா பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய வாய் பேசுகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? பெத்து வளர்த்தானே எல்லாம் மறந்துடுறாங்க. ஆமாங்க. அதனால் ஆண்டவரதுக்கு சொல்கிறது கேட்கணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயமா? யாருமா சொன்னா நியாயம்னு? யார் சொன்னா நியாயம்னு? அநியாயம். ஆமாங்க. பெத்தவளுக்கும் பெத்தவனுக்குத்தான் தெரியும் அந்த பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டு எந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் வளர்த்தான்னு. காண்கிற தேவன், சத்தியத்தை அறிந்தவர்கள், கண் திறக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய தேவன் தன் நாளில் கூட சபையின் பற்றியில் ஆவியான வறுமைகளை கொண்டு பேசின வார்த்தைக்காக கூட எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்கள் வாகனத்தில் போகிற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அதை டும்கிக்கு ஆக்கமான நேரமாக கற்பழிப்பு, கொள்ள அதிகரிக்கும். நில நடுக்கங்கள் உண்டாகும். எந்த உதவியும் ஒத்தாசையும் மற்றவர்கள் மத்தியில் இருந்து வராது. மனசில் வைங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. யுத்தம் யாருடையது? கர்த்தர். ஜெயம் யுத்தம் கர்த்தர் நமக்கு தருவார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்வார். என்னை எங்களை தாழ்த்துகிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு விண்ணப்பம், 2 பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நம்முடைய ஜூலி, தீபா நகரில் உள்ள பிள்ளை ஜூலி. 2வது சந்திரா. அன்னைக்கு கனகராஜ் ஒய்ஃபு வரல. சந்திரா சிக்கான் வாக்க நடக்க முடியாது. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொன்னால் நேற்றே டாக்டர் சொன்னாங்களாம் அவளுக்கு அந்த டாக்டர் வரலன்னு. இன்னைக்கு வரல, நடக்க முடியல. கொஞ்சம் கையை பிடிச்சி ஜெபிப்போமா? கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய வல்லவர் ஜூலிக்காக. அதோடு மட்டும் இல்லை, நம்ம தேவேரா ரத்தனத்துக்காக ஜெபிச்சுக்கிடுங்க. முதன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தா. சத்துருடைய போராட்டம் தப்பாக நினைக்காதீங்க. ஜூலிக்கு நேற்று நைட்டில் நான் ஃபோன் பண்ணியும் போது ஆண்டி என்னால் முடியல, அளவே அழுதுச்சு. அதனால் நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் இல்லை நல்ல தேவனை நன்றி கொடுத்து காலத்தின் அருமை அறிந்து வாழ்கிற நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது வேளையில் சந்திராவுக்காது கால் ரத்தனத்துக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே அந்த ஸ்கேன் எடுக்கணும், ரிசல்ட் ஒன்று இல்லை என்று சொல்லுகிறது தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய வழிநடத்துங்க. ரத்தம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் மகளை மூடி மறைத்து வெளிப்பட்டபடியாக உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா.
கத்த பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விசேஷித்தவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கவனித்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கடந்து போகக்கூடிய வழியில் எந்த ஒரு பாதையிலும் நாம் இடறி போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் உனக்கு முன்பாக இல்லாத பட்சத்தில் எல்லாவற்றிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். கடந்த நாளிலும் ஒரு ஊழியக்காரர் கடந்து வரக்கூடியவராக இருந்தால் அவரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக என்னோடு கூட பேசி அவன் மத்தியிலே, அந்த தமிழ் மத்தியிலே சொன்னால், உனக்குள்ள அதிகமான கோபம் வருது, நிஷ்டூரம் வருது. காரணம் என்னென்னா, நீ வேதத்தை நீ என்ன வாசிக்கணும், வாசிக்காமல் ஏனோ தானோ என்று சொல்லி நான் பட்டம் பதவி பெற்றுவிட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொன்னான். உண்மையிலே அவன் அருமையான பிள்ளை, தேவனுடைய கரம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வேதத்தின் வார்த்தைகளை உட்கொள்வதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவா, உம்முடைய வார்த்தை வெளிப்பட்ட வேளையிலே ஆவென்று உட்கொண்டேன் என்று சொல்லுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு போகிற காலம் அல்ல, உட்கொள்ளுகிற காலம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், எந்த ஃபீல்டில் நீ இருந்தாலும், எந்த பொசிஷனில் இருந்தாலும், எந்த வேலை காரியத்தில் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை நீ வாசிக்காத பட்சத்திலே நாம் பூமியில் நிலை நிற்க முடியாது. இந்த பூமியை ஜெயிக்கும்படியாக தான் வேதத்தை தேவன் கொடுத்தார். வேதத்தின் வார்த்தையின்படி தான் தேவகுமாரன் வெளிப்பட்டான். வேதத்தின் வார்த்தையின்படி தான் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் ஒவ்வொரு நாளும் போதித்து உணர்த்தி கொண்டு வருகிறார். வேதத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. அந்தகார சக்தி எல்லாம் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றமல் அவர் நாமத்தால் நிற்குமே. அந்தகார சக்தி எல்லாம் அவர் நாமத்தால் ஓடுமே, அவர் நாமத்தால் நிற்குமே. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் விட்டுவிடாத வண்ணம் பற்றி கொண்டு கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் இருதயத்தில் வைத்து தியானித்து, கர்த்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க புசித்து, கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் உமக்கென்று நற்கனிகளாய் நற்சாட்சிகளாய் விளங்க பெற்றுக்கொண்ட தாளந்துகளை பிள்ளைகள் புதைத்து போடாத ஒன்றும் பிள்ளைகள் ஜபத்திலே தரித்திருந்து ஜெயித்து எடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோடு இருங்க, குடும்பங்களோடு இருங்க, விசுவாசிகள் ஒவ்வொருவரோடு இருங்க. கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களோடு இருந்து
ஊழியர்களோடு குடும்பங்களோடு இருந்து கத்த உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொல்லி எழும்பி செயல்பட கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.